Hey guys, welcome back to my channel SJK Wrestling Number. ஸோ நாம் இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோவை யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜே உசோட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதாவது நம்மளுடைய ஜே உசோ நேற்று பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ணார். ஸோ நிறைய ஊஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வலைத்தளங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்து. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ இன்னைக்கு ஜே உசோக்கும் சார்லட் ஃப்ளேருக்கும் பயங்கரமான பூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்த்தோம். அஃப்கோர்ஸ் ஜே உசோவுமே மேக்ஸிமம் அப்படி தான் நினச்சிட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவரோட இன்னைக்கு இருந்த ரியாக்ஷன் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து பயங்கரமாக உள்ள இருந்தார். ஆனால் நேரம் உல்டாவா பயங்கரமான ஒரு சேண்டு தான் கிடச்சிருந்து ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ அதாவது நம்ம எவ்வளோ தூரம் அவரை மூவ் பண்ணுவாங்கன்னு நினச்சோமோ அதை விட தள்ளி பார்த்தீங்கன்னா இது எங்கே ஜெயவுசாடா நாங்கள் எப்படிடா மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் வேறு லெவலில் இது பண்ணிட்டாங்க. டிக்கெட்டை அவரோட என்ட்ரன்ஸ் மியூசிக்கை திரும்ப போட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன் மோர் டைம் சொன்னாங்க. ஸோ அதை போட்டு மீண்டும் அப்படி அவர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அந்த செலிப்ரேஷன் மட்டுமே ஒரு 12 நிமிஷம் பக்கம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார். ஸோ அந்த லெவலுக்கு பண்ணியிருந்தார். ஜெயவுசாவால் நம்ப முடியல. ஸோ லிட்ரலாக நம்ப முடியல. அவர் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ஆகிட்டார். ஸோ அழுகுறது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகிட்டார். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அவர் ராயல் ரம்பிள் ஜெயிச்சதை பற்றி ஸோ பயங்கரமாக பேசினார். லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அவர் அழுதுட்டார். ஏன்னா ஃபேன்ஸ் இவ்வளோ தூரம் அவருக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க இன்னைக்கு சொல்லி அவருக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி பங்கமாக பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்க நேரம் ஸோ நம்ம குந்தர் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுவார். ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீ பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் ஜெயிச்சிட்ட. ஸோ இனிமேல் நீ யாரை சேலஞ்சு பண்ண போகிற, என்ன சேலஞ்சு பண்ண போறியா? ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டேன். ஸோ இன்னும் ஒரு முறை ஒன்றை நான் ரெஸ்ல்மேனியா மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டில் நான் உங்க கூட ஃபைட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு தான் அசிங்கம். ஸோ அதனால் ஒழுங்கு மரியாதையாக நீ வேறு ஏதோ டைட்டில் கூட இது பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் ஜேவுஸ் அதெல்லாம் கேட்க மாட்டார். ஸோ நான் உங்களோட தான்டா இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டேயில் பார்த்தீங்கன்னா நான் போவேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு அன்னைக்கு எனக்கு எது மூடாக இருக்கோ ஸோ அன்னைக்கு அவங்க கூட தான் நான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாலாம் மேட்ச் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டேரெக்டாக அதுக்கு அடுத்தது தான் நம்மளோட சார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா வந்தாங்க. ஸோ சார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி அவங்க ராயல் ரம்பிள் வின் பண்ணதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ ஸோ நம்ம ரியர் ஃப்ளே உள்ள வந்துடுவாங்க. ஸோ ரியர் ஃப்ளே கேட்பாங்க. ஸோ நான் மறுபடியும் ஒன்று தோக்கடிக்கிறதுக்கு நீ விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ உடனே சார்லட் ஃப்ளேர் சொல்லுவாங்க. ஸோ நீ ஒரு சின்ன குழந்தை மேக்டவுனில் வேறு ஏதாவது சாம்பியன் கூட விளையாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரியர் ஃப்ளைக்கு வந்துடும். ஏன்னா நான் குழந்தையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி 2 ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சாச்சு. ஸோ திரும்பவும் நான் உங்கள்கிட்ட தான் விளையாடுனா ப்ளீஸ் நீ என்ன தான் சேலஞ்ச் பண்ணணும், நீ என்ன தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியர் ஃப்ளை சொல்லுவாங்க. ஸோ உடனே ரியர் ஃப்ளையும் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே தான் நான் முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபைனலி 2 ஒரு ராயல் ரம்பிள் வின்னர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலஞ்சரை பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே தான் சொல்கிறது மாதிரி இருக்குது. இப்போதைக்கு சொல்ல வரல. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் சார்லட் ஃப்ளேருக்கும் டிஃப்னி ஸ்டாட்டனுக்கும் தான் ரூமர்ஸ் இருக்குது. பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்றைக்கி எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச் நடந்து. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிஎம் யங் அண்ட் உமன்ஸ் டிவிஷனில் லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் கெவின் ஓவன்ஸ் விசஸ் கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் அந்த தொங்கோட்டு லேடரில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்துச்சு. ஸோ உண்மையில் கொஞ்சம் ப்ரூட்டலான மேட்ச் தான். ஸோ தரமாகி பார்த்தீங்கன்னா 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கெவின் ஓவன்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, தரமான மனுஷன். ஸோ அதுமாரி கோடி ரோட்ஸும் வேறு லெவலு தான். ஸோ 2 பேரும் இது பண்ணதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் நினச்ச மாரி கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணார். ஸோ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனாகவும் பார்த்தீங்கன்னா ஆகிட்டார். ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம கோடி ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கான். அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வரல. ஸோ மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சின்ன நியூஸ் அப்டேட் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஆனால் இதை பார்த்தீங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க அப்படியாச்சுன்னா இது ஏதோ நம்புற மாதிரி தெரில. ஏன்னா ஆசியா வேர்ல்டு சாம்பியனாக ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் WWE ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. இன்ஜுரி இருந்தாலுமே ஸோ கொஞ்சம் அப்படியே பதுக்கி வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ உடனே இப்படி வெளியிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரி லைன் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்குது அப்படின்னா ஸோ அது கொஞ்சம் சின்ன இன்ஜுரியாக இருக்கட்டும். ஸோ ஒரு 2 வாரத்துக்குள்ளே அவர் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் 2021, 22, 23, 24 இந்த ராயல் ரம்பிளையும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சாரு. ஸோ அது ராயல் ரம்பிள் மேட்ச்சில் இல்லை, ஸோ அந்த அவரோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்காக. ஸோ ஆனால் 2025 கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு அந்த ராயல் ரம்பிள் பேப்பரியில் அவர் தோல்வி அடைந்திருக்காரு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா தலைமை ஆசைப்பட்டார். அதாவது ராயல் ரம்பிள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருலாம். ஸோ அதாவது அவர் 17 டைம் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் சொல்லிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஆனால் அவர் ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லியிருக்காரு. அவர் அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் 17 டைம் சாம்பியன் கண்டிப்பாக ஆவேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது அவர் நார்மலாக நான் 17 டைம் சாம்பியன் ஆவேன், அதாவது ஜான்சனை ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னா எதுவுமே யோசிக்காமல் சொல்ல மாட்டார். ஸோ ஃபேன்ஸை ரொம்ப ஆசையை தூண்டிட்டு கடைசியில் நடக்காத மாதிரியான காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஜான்சனாகவும் பண்ண மாட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூவும் அவரோட லாஸ்ட் ரனில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் ஜான்சனாக நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவரோட லாஸ்ட் ரன், அவரோட கடைசி ரனில் பார்த்தீங்கன்னா அவர் 17 டைம் சாம்பியன் ஆகலன்னா, ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஜான்சனாவுக்கு பயங்கரமாக துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அவரை வச்சு நல்லா சம்பாதிச்சாங்க, ஸோ நல்ல மூமெண்ட்லாம் பண்ணாங்க. பட் அவருக்குன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு கொடுக்கல. அதேமாதிரி ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே பங்கமாக ஏமாற்றி டிக்கெட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் ஜான்சனாவும் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ அவர் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக தான் போகிறாரு. ஸோ அதுதான் ஜான்சனாவும் சொல்ல வராரு மறைமுகமாக. ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா கான்ஃபிடெண்ட்டாக ஒரு மனுஷன் சொல்கிறாரு அப்படின்னா அது நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும், அவரோட கான்ஃபிடென்ட்டுக்கே ஒரு மரியாதை இல்லைன்னா. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ கண்டிப்பாக அவரோட லாஸ்ட் ரனில் 17 டைம் சாம்பியன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 16 டைம் 17 டைம் அப்படிங்கிறத தான் நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் டபிள்யூடபிள்யூட ஒரு ரெக்கார்டும். ஸோ அதாவது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் மென்ஸில் அதிகமாக வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்ச ஒரு ரெக்கார்டுனா அது 16 டைம் தான். ஜான்சனாவும் ரிக் ஃப்ளாரும் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்தோட ஜான்சனா அதை முறியடிச்சு அவர் 17 டைம் சாம்பியன் ஆயிடுவார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உறுதி மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதை நோக்கி தான் டபிள்யூடபிள்யூ பயணிக்குது. ஸோ ஆனால் இந்த வருஷத்துக்கு அப்புறம் 2026 அதாவது ஜான்சனா 17 டைம் சாம்பியன் ஆனதுக்கு அப்புறமா 2026 நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா 17 டைம் சாம்பியன் ஜான்சனோட ரெக்கார்டை முறியடிக்க போகிறது யார், ஸோ அது மட்டும் இல்லாமல் 18 டைம் சாம்பியனாக யார் ஆக போகிறா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டார்கெட்டாக கொண்டு போகிறாங்க டபிள்யூடபிள்யூ. ஸோ ஜான்சனாவும் அப்படி தான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 17 டைம் சாம்பியனாக நான் 17 டைம் சாம்பியன் ஆகிறது எனக்காக கிடையாது. அதாவது எனக்கு அப்புறமா 18 டைம் ஒருத்தன் சாம்பியன் ஆகிறதுக்கு தகுதியாக ஒருத்தன் இருப்பான். ஸோ அவனுக்காக தான் நான் 17 டைம் சாம்பியன் ஆகணும். நான் 17 டைம் சாம்பியன் ஆனால் தான் அவன் 18 டைம் சாம்பியன் ஆகணும்னு சொல்லி உழைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நியர்லி கிட்ட ஒரு ஆள் நெருங்கி வந்துட்டார் நம்மளோட வைப்பர் ராண்டி ஆர்டன். ஸோ அவர் இன்னும் 2 டைம், அதாவது அவர் இப்போ 14 டைம் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கார். ஸோ 15, 16 இந்த 2டையும் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 17 முடிச்சு 18 டைம் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்ததாக ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோ ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணது கொடுத்துருப்பாரு அன்றைக்கி ராயல் ரம்பிளில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் மூமெண்ட்டே பண்ணியிருப்பார். ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீடோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ திக்கத்தட்ட 255 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கான். ஸோ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா இது வேறு லெவல்னு தான் சொல்லணும் ஐசோ ஸ்பீடோட க்ரைஸு. ஸோ இதில் இருந்தே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அடுத்ததாக ஜேஓஸா ரம்பிளில் ஜெயித்ததுக்காக யாரெல்லாம் பாராட்டியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காரு ஈட்டுன்னு சொல்லி. ஸோ அதேமாதிரி நம்ம டேமியன் பிரிஸ்ட்டு, நயோமி, ரியர் ஃப்ளை, அதுக்கப்புறம் நம்மளுடைய இவர் ஜெமி யூசோ, ஜாக்கப் ஃபால்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி நம்ம சார்லஸ் ஃப்ளேரையும் அவங்க அப்பா என்ன ரிக் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ஃபைனலி பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளாஸ் உமன் ராயல் ரம்பிளில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ ஆனால் அதுங்க போட்டுட்டு வந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் வேற லெவலில் பேசும் பொருளாக இருக்குது. ஸோ ஃபயர் ஃப்ளை ஃபன் ஹவுஸில் நம்ம பிரைவேட் கூட எப்படி இருந்தாங்களோ ஸோ அப்படியே தான் எக்ஸைட்டாக ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. ஸோ அந்த லில்லி டால், அதுக்கப்புறம் அவங்க போட்ட கோட்டு இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு அப்டேட் என்ன கிடச்சிருக்குன்னா ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு டபிள்யூடபிள்யூ அந்த ஸ்டோரி லைன் பேஸ் இல்லையா, ஏன்னா இப்போ பிரைவேட் கிடையாது. ஸோ அவங்க தம்பி போர்டலஸ், அன்கு ஹார்டி அண்ட் ஃபேக்ஷன், அந்த ஒயிட்
6 ஃபேக்ஷனோட தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ இது என்ன லில்லி டாலை வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு இது தெரில. ஸோ ரூமராக இருக்குது இவங்க தான் அவங்க கூட போய் சேருவாங்கன்னு சொல்லி. ஸோ ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஆனால் இப்போவே ஏன்ப்பா இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அது அலெக்சா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களாம் பிரைவேட்டுக்கு. ஸோ பிரைவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட் மேக்கேஃபியும் மைக்கேல் கோலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனௌன்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரோமன் ரென்ஸ் அவுட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போயிட்டாராம். ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃபைட் பண்ண போகிறது இல்லை, எந்த ஒரு அப்பியரன்ஸும் WWE கொடுக்க மாட்டாராம். ஸோ ஏன்னா அவர் பார்ட் டைமர் தானே. ஸோ இப்போ ராயல் ரமன்லாம் முடிச்சதுனால கொஞ்சம் நாளைக்கு அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் இப்போ அஃபிஷியலாக மைக்கேல் கோல் அண்ட் பேட் மேக்கேஃபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த கெவின் ஓவன்ஸுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில. ஸோ பார்க்குறவங்களெல்லாம் போட்டு அந்த பையன் டிரைவரை போட்டு விட்டுறாரு. ஸோ இன்றைக்கி அப்படி தான் சிஎம் பங்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாமிசேனா தோக்கடிச்சிட்டு அவர் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஜம்பருக்கு போயிட்டார். ஸோ உடனே நம்ம சாமிசேனா அவரை கை கொடுத்து அனுப்பியிருப்பார். உடனே பேக்கிலேருந்து வந்தால் நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்தீங்கன்னா அவருக்கும் பையன் டிரைவரை கொடுத்து அனுப்பிட்டாரு. ஸோ என்னத்தை சொல்லன்னு தெரில. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருந்து எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளோட ட்ரூ மெக்கின்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டார் அப்படிங்கிறது. அதாவது ராயல் ரம்பிளில் டேமியன் பிரிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மெக்கின்டரை பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிருக்காது. ஸோ அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நாசம் ஆகிடுச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் நம்மளோட எல்ஐ நைட்டுக்காக. ஸோ எல்ஐ நைட்டு குறுக்கால வந்து நம்ம டேமியன் பிரிஸ்ட்டை ஒழுங்காக அந்த இதை யூஸ் பண்ண விடாமல் இருந்ததுனால அந்த மூவ் அப்படியே பாலாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக ட்ரூ மெக்கின்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டிருந்தார். ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு அப்டேட் என்னன்னா, இப்போ நம்ம ட்ரூ மெக்கின்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோவம்லாம் தீர்ந்துடுச்சான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நார்மல் ஆகிட்டார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இனிமே நம்ம WWE இந்தியாவில் அஃபிஷியலாக பார்க்க போகிறது கிடையாது. ஸோ மார்ச் 31 வரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம WWE சோனி ஸ்போர்ட்ஸ் 10 1ல் 2ல் 3ல் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம WWE டிவியில் பார்க்க முடியாது. மார்ச் மாதம் எண்டு வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஸோ ஏப்ரல்லாம் பார்க்க முடியாது. சரி ப்ரோ, அப்போ அவ்வளோதானா, எல்லாம் முடிஞ்சிச்சு, WWE நம்ம பார்க்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியும். ஸோ நெட்வொர்க் மாறிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு மேலே இந்தியாவில் ஏப்ரல் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க முடியும். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அதாவது இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன்னா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க, சன் டைரக்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க. ஸோ நிறைய மூவிஸ் பார்க்குறதுக்கு நிறைய ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்களா. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் WWE அதில் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு மேலே இந்த மார்ச் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டிவியில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் என்கிறத அஃபிஷியலாக சொல்லியாச்சு. ஸோ அடுத்ததாக நான் இப்போ சொல்லக்கூடிய நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சோகமான நியூஸ் தான். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நியூஸாக இது தான் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதாவது நம்ம சார்ல் ஃப்ளேர் அண்ட் ஆண்ட்ராய்டு, ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம். அஃபிஷியலி டைவர்ஸ் பண்ணலை. ஸோ பட் பார்த்தீங்கன்னா அவங்க டைவர்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரீசன் எதுவும் தெரிய வரல, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிய வரல. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் அப்படி தான் கொஞ்ச நாள் சேர்ந்துருப்பாங்க, அடுத்து பிரிவாங்க. நம்ம சார்ல் ரிக் ஃப்ளேர் எல்லாருமே இப்படி தான் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னே அவங்க நிறைய பேருக்கு கூட பார்த்தீங்கன்னா டேட்டிங் பண்ணி எடுத்து கல்யாணம் பண்ணி மீண்டும் டைவர்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டு டைவர்ஸ் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம். ஸோ டைவர்ஸ் பண்ணாத மாதிரி தான், ஏன்னா இன்னும் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரிய வரலை. ஒரு லிஸ்ட்டு தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம சார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் டேட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ வருஷம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணல, நீங்களே வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அஃபிஷியலி நியூஸ் கிடச்சாச்சு. நம்ம அலெக்சா பிளஸ் 5 இயர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்களா. 5 வருஷத்துக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டாக அஃபிஷியலி சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பென்டகன் ஜூனியர் பார்த்தீங்கன்னா இப்போ ராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா படைச்சிட்டு போயிட்டுருக்காரு, ஒரு ஸ்ட்ரீக்கை கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ திக்கத்தட்ட 3 மேட்ச் விளையாடி அதில் ஒரு மேட்ச் கூட தோக்கலை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை ஒரு ஸ்ட்ரீக்காக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டுருக்காரு. பார்ப்போம் இவரோட ரெக்கார்டு யார்கிட்ட முறியடியுதுங்கிறதையும். ஸோ அப்படி இல்லாமல் இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுதுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ ஃபைனல் அப்டேட் வந்துட்டோம். ஸோ அதாவது நான் இதுக்கு முன்னே போட்ட அப்டேட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம ஆஸ்காய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாதுகாப்பு இல்லை. ஸோ அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து WWE ரிங்குக்கு வர நேரம், ஸோ அந்த ஏர்போர்ட் அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் பற்றிகள்லாம் அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுக்கணும் பேசணும்னு சொல்லி ஆக்ரோஷமாக நடந்துக்கிறாங்களாம். ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு இருக்குது. அதனால் அவங்களால ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இது ஒழுங்காக செட் ஆகலை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லி ஸோ டிகேஓடையும் WWE என்ன கொஞ்சம் பார்த்துக்கோ அந்த ப்ரொடெக்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா இப்போ WWEவும் டிகேஓவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்களாம். ஸோ இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்கா பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லியிருக்காங்க, அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காங்க டிகேஓக்கும் WWEக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல போடுங்க. தேங்க்யூ.